நேற்று வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயம் வந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு பேசும்போது, யார் வந்தாலும் போனாலும் தமிழ்நாட்டில் ஒரு தலித் முதலமைச்சராக முடியாது, ஒரு அட்டவணை பிரிவினர், ஆனால் அவர் சொல்கிறது தலித் என்ற வார்த்தையை சொல்கிறாரு, அப்படி ஆக முடியாது இங்கே அப்படின்றார். என்றால் அது அதை விட மிகப்பெரிய ஏமாற்றத்தை தரும். சத்யவாணிமுத்து முன்மொழிந்து ஒரே அவர் தான். அதனால இந்த துறைகள் வழங்கப்பட்டது. முதல்ல விவசாயத்துறை, பின்பு சுகாதாரத்துறை வழங்கப்பட்டது. ஆனால் நீடிக்க விடவில்லையே. பின்பு பழையபடி சமூக நலத்துறை, ஆதி திராவிட நலத்துறை, அந்த அமைச்சர் பொறுப்பிலாவது நீடிக்க விட்டார்களா? அதுவும் நீடிக்க விடலை. அதையும் நீடிக்க விடவில்லை. அவர் கொஞ்ச காலம் அமைச்சராக இருந்தார் பட்டியல் சமூகத்திலிருந்து. ஆமா, என்ன அமைச்சராக இருந்தாங்க? அமைச்சர் அவர் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர், எம்பிபிஎஸ் படித்த டாக்டர், எல்லாமே அந்த துறையில தான் வைக்கிறாங்க. அந்த துறை தான். இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு துறைகள் இருக்கட்டும், இந்த அமைச்சர் பதவியிலாவது அவர்கள் நீடித்தார்களா, கௌரவமாக நடத்தப்பட்டார்களா? டாக்டர் ராமகிருஷ்ணன் ஒரு கட்டத்தில் அவரும் டிஸ்மிஸ். ஆமா, அவரும் டிஸ்மிஸ். கட்சியே ஒடுக்கப்பட்ட மக்கள் கட்சியாக இருந்த காலம் போய் அதனுடைய பரிணாமம் என்ன ஆனது தெரியுமா? இப்ப கட்சிகளுக்குள்ளவே எப்படி ஆட்சியில ஒரு ஆதி திராவிட நலத்துறை இருக்கிறதோ, அப்படி கட்சிகளுக்குள்ளவே ஆதி திராவிட நலர் அணி அந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வியை, காங்கிரஸ் ஆட்சியில், அதுக்கு முன்பு 1967க்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் பரமேஸ்வரன் ஒருத்தர் இந்து அறநிலையத்துறை அமைச்சராகவே இருந்தார். கக்கன் அவர்களிடத்தில் 5 பொதுப்பணித்துறை உள்ளிட்ட 5 பொறுப்புகள், உள்துறை உள்பட 5 பொறுப்புகள் இருந்தது. அதுக்கு முன்னாடி குலசேகர தாஸ் அப்படின்னு அயோத்திதாச பண்டிதருடைய குடும்ப உறவினர் குலசேகர தாஸ் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு தலைவராகவே இருந்திருக்கிறார். இப்படிலாம் முன்னாடி சாத்தியமாயிருக்குது. 67க்கு பிறகு ஏன் இது ஆகலை? திமுகவினுடைய போக்கே அப்படிப்பட்டது. திமுகவினுடைய போக்கு அண்ணாவுக்கு பிறகு திமுக தலைவர் கலைஞர் அவருடைய அந்த அரசியல் செயலாக்கம் இருக்கிறதே, அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பெரிய அளவில் பாதுகாப்பையோ உரிமையோ வழங்கவில்லை. ஏன் அது நான் அதான் அங்கே சாத்தியப்பட்டிருக்குது, ஆந்திராவில் சாத்தியப்பட்டிருக்குது, பஞ்சாபில் சாத்தியப்பட்டிருக்கு, 60களுக்கு முன்பே மத்திய பிரதேசத்தில் சாத்தியப்பட்டிருக்கு, உத்தரப்பிரதேசத்தில் சாத்தியப்பட்டிருக்கு, கர்நாடகாவில் சாத்தியப்பட்டிருக்குது. ஏன் தமிழ்நாட்டில் ஒரு ஒடுக்கப்பட்டவங்க சேர்ந்தவங்க முதலமைச்சராக வர முடியல? இதுதான் இப்போ திருமாவளவன் அவர்களுடைய கேள்வி. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர் முனைவர் டாக்டர் சேக்கு தமிழரசன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். 4 முறை தற்காலிக சபாநாயகராக இருந்தவர். முதலாக சட்டமன்றத்தில் முனைவர் பட்டம் பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர். பல்வேறு விடயங்கள் குறித்த பழைய சம்பவங்களை எங்களுக்கே பத்திரிகையாளர்களுக்கே சந்தேகம் என்றால் அவரோடு தொடர்பு கொண்டு அதை விளக்கம் கேட்போம். அந்த அளவுக்கு ஒரு முதிர்ச்சி பெற்ற அரசியல்வாதி. இன்னைக்கு நம்ம அவரை சந்திக்கிறோம். வணக்கம். நேற்று ஒரு முக்கியமான ஒரு விடயம் வந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது, யார் வந்தாலும் போனாலும் தமிழ்நாட்டில் ஒரு தலித் முதலமைச்சராக முடியாது, ஒரு அட்டவணை பிரிவினர், ஆனால் அவர் சொல்கிறது தலித் என்ற வார்த்தையை சொல்கிறாரு, அப்படி ஆக முடியாது இங்கே அப்படின்றார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன் ஆக முடியாது அப்படின்ட்டு கேள்வி இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், அருமை சகோதரர் திருமாவளவன் அவர்கள் இதை ஒரு ஆதங்கத்திலே தான் குறிப்பிட்டிருக்கிறார் என்று தான் நான் பொருள் கொள்ள முடிகிறது. அவர் வரக்கூடாது என்கிற எண்ணத்திலே இதை சொல்லியிருப்பதற்கான வாய்ப்பில்லை. வர வேண்டும், ஆமாம், வர முடியாமல் தடுக்கப்படுகிறார்கள், ஆமாம் என்கிற அந்த உணர்வோடு தான் இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்க முடியும். அதற்கு அவர் ஒரு 4 நூற்றாண்டு கால அரசியலில் பெற்ற அனுபவங்கள் தான்
காரணமாக இருக்கக்கூடும். அதுவும் அப்படித்தான் இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். திராவிட இயக்கங்கள் தான் ஏறக்குறைய 67 இருந்து இன்று வரையில் தமிழகத்தில் ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய கொள்கைகளாக பெரியார் கொள்கையை, அண்ணாவின் கொள்கையை, அதற்கு பிறகு ஒரு அணி கலைஞரின் கொள்கையை, இன்னொரு அணி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா என இந்த கொள்கைகளை எல்லாம் நாங்கள் பின்பற்றி வருகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் பெரியாருடைய கொள்கைகளை பேசினாலும் கூட ஆட்சி அதிகாரத்தை முதல்ல கைப்பற்றியது திராவிட முன்னேற்ற கழகம்தான். பெரியார் வழியில் நாங்கள் ஆட்சி கைப்பற்றினோம் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு தான் உரிமை இருக்கிறது. அதில் அண்ணா இருந்தது ஓராண்டு காலம்தான். ஆமாம். அதிலே அதற்கு பிறகு அவர் உடல்நலம் குன்றி மருத்துவமனைக்கு போய் அதற்கு பிறகு இருந்ததெல்லாம் திமுக தலைவர் கலைஞரும் பின்பு புரட்சித் தலைவரும் புரட்சி தலைவியும். இவர்கள் முதலமைச்சர் பதவியை தருவது இருக்கட்டும், அமைச்சர் பொறுப்புகளிலே இருந்தவர்களுக்கு உரிய அவருடைய திறமைக்கேற்ப வாய்ப்புகளை வழங்கினார்களா, பொறுப்புகளை வழங்கினார்களா என்ற கேள்விக்குறி எழுமானால் அதுவே பெரிய ஏமாற்றத்தை தரும். கட்சிக்குள் பொறுப்புகளை வழங்கினார்களா என்றால் அது அதைவிட மிகப்பெரிய ஏமாற்றத்தை தரும். அமைச்சரவையில் இருக்கட்டும், கட்சியில். ஆனால் திமுக என்றாலும் அண்ணா திமுக என்றாலும் அவருடைய வாக்கு வங்கி தொடக்க காலத்தில் யார் என்றால் அது ஒடுக்கப்பட்ட இந்த மக்கள், அருமை சகோதரர் திருமாவர்கள் சொன்ன தலித் மக்கள் தான். அவர்கள்தான் அவருடைய வாக்கு வங்கி. அவங்க தான். திமுகவையோ அண்ணா திமுகவையோ அவர்களை எதிர்த்த சிலர் பலர் பலவிதங்களிலே சொன்னார்கள். ஏன் பெருந்தலைவர் காமராசர் கூட விசிலடிச்சான் குஞ்சுகள் என்ற ஒரு வார்த்தையோடு ஒரு கட்டத்தில் அவர்களை குறிப்பிட வேண்டியிருந்தது. பலரும் திமுகவையும் அண்ணா திமுகவையும் சேரி கட்சியே என்று கூட சொல்லியிருக்கிறார்கள் என்றெல்லாம். ஏனென்றால் வாக்கு எண்ணுகிற போது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலித் குடியிருப்புகள் வருகிற கட்டத்தில் எல்லாம் திமுக மேலே வரும், வெற்றி பெறும். அவருடைய வாக்கு அவ்வளவு கொத்து கொத்தாய், கொலை கொலையாய், கூட்டம் கூட்டமாய், வாக்குப்பெட்டிகள் நிறைந்த அப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு எண்ணிக்கை கூடுகிற நிலையை கடந்த காலங்களில் பலர் வியந்து சொன்னதெல்லாம் இருக்கு. ஆனால் ஆட்சியில் நான் முதல்ல நீங்க ஒரு நீண்ட பட்டியல், இது ஒரு நீண்ட வரலாறு. திமுகவினுடைய 50 தலைவர்களிலே ஒருவர் என்று குறிப்பிடத்தகுந்தவர் அன்னை சத்தியவாணி முத்து. அவர் எப்படித்தான் சொன்னார்கள். ஆமா, அன்றைக்கு திமுகவிலே இருந்த ஒரு முக்கிய பெண் தலைவரும் தியாகம் மிகுந்த ஒரு தலைவரும் அன்னை சத்தியவாணி முத்து. சரி. ஏனென்றால் அவர் வயிற்றிலே குழந்தையை சுமந்த கட்டத்தில் சிறையில் இருந்தவர். சிறையிலே ஒரு கர்ப்பிணியாய் திமுக நடத்திய போராட்டங்களிலே பங்கேற்று சிறையில் இருந்தவங்க சென்றவர். சரி. ஊர் ஊராக போய் ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கிற பகுதிகள் எல்லாம் திமுகவினுடைய முக்கியத்துவத்தை விளக்கி பிரச்சாரம் செய்தவர். ஆட்சிக்கு வந்தபோது அவருக்கு தரப்பட்ட பெரிய துறைகள் என்ன? முதல்ல விவசாயத்துறை, சுகாதாரத்துறை. நீடிக்க விட்டார்களா? இல்லை. ஏனென்றால் அந்த முதல் துறைகளை கூட அப்படி ஏன் கொடுத்தாங்கன்னா, அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு யார் முதலமைச்சர் என்ற போது முன்மொழிந்தவரே, கலைஞரை முன்மொழிந்தவர் யார் தெரியுமா? சத்தியவாணி முத்து. சத்தியவாணி முத்து முன்மொழிந்தவரே அவர் தான். அதனால அந்த துறைகள் வழங்கப்பட்டது. முதல்ல விவசாயத்துறை, பின்பு சுகாதாரத்துறை வழங்கப்பட்டது. ஆனால் நீடிக்க விடவில்லையே. பின்பு பழையபடி சமூக நலத்துறை, ஆதி திராவிட நலத்துறை, அந்த அமைச்சர் பொறுப்பிலாவது நீடிக்க விட்டார்களா? அதுவும் நீடிக்க விடலை. அதையும் நீடிக்க விடவில்லை.
கேட்டு கூட ராஜினாமா கடிதத்தை பெற்றிருக்கலாம். ம் 50 தலைவர்களிலே ஒருவர். ம் திமுக ஆரம்பிக்கிட்ட போது மேடையிலே இருந்த முன்னணி வரிசையில் இருந்த தலைவர்களிலே ஒருவர். ம் அவருக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? ம் அமைச்சர் பதவியிலிருந்து டிஸ்மிஸ். ம் குறைந்தபட்சம் இந்த ராஜினாமாவை கேட்டு வாங்கியிருக்கலாம், வாங்கிட்டு கௌரவமா செய்திருக்கலாம். அந்த கௌரவம் கூட இல்லாமல் ம் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார். ம் சரி, அதற்கு பிறகு யார் வந்தார்? ஓபி ராமன் இருந்தார். ம் ஓபி ராமன் ம் அவர் அமைச்சராக இருந்து அந்த குடும்பமே சீரழிந்து கட்சியில் அவர் தான் மருத்துவமனையில இருந்துகிட்டு என்னுடைய மனைவி இப்ப யார் வச்சிருக்காங்கன்றத நான் வேணா பேட்டியா கொடுக்கட்டுமான்னு கேட்டது அவர் தான். நான் அந்த இல்ல அது சொல்லலைங்க, பேசுறது ஓபி ராமன். அது குடும்பமே சீரழிந்து கட்சியிலிருந்து வெளியேறி அவர் குறுகிய வயதிலேயே அவர் இறந்துவிட்டார். அதற்கு பிறகு திமுக ஆட்சி காலத்தில் ராஜாங்கம் அமைச்சராக வந்தார், குறிஞ்சிப்பாடி ராஜாங்கம். அவர் அதே போல இருக்கும் இடமில்லாமல் வெளியேறி அதற்கு பிறகு ஒரு முறை டாக்டர் ராமகிருஷ்ணன் வந்தார். அவர் கொஞ்ச காலம் அமைச்சராக இருந்தார் பட்டியல் சமூகத்தில இருந்து. ஆமா, என்ன அமைச்சரா இருந்தாங்க? அமைச்சர். அவர் ஆதிராவிட நலத்துறை அமைச்சர், எம்பிபிஎஸ் படித்த டாக்டர். எல்லாமே அந்த துறையில தான் வைக்கிறாங்க. அந்த துறை தான். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு துறைகள் இருக்கட்டும். இந்த அமைச்சர் பதவியிலாவது அவர்கள் நீடித்தார்களா, கௌரவமாக நடத்தப்பட்டார்களா? டாக்டர் ராமகிருஷ்ணன் ஒரு கட்டத்தில் அவரும் டிஸ்மிஸ். ஆமா, அவரும் டிஸ்மிஸ். இதை போல நீங்க அந்த கட்சியில அமைச்சர் பெருமக்களாக இருந்தவர்களுக்கு திமுகவில் உரிய மதிப்பு வழங்கப்பட்டதா, இல்ல உரிய பொறுப்பு வழங்கப்பட்டதா? பொறுப்பு இல்லாவிட்டாலும் மதிப்பாவது வழங்கப்பட்டதா? கட்சிகளில் எவ்வளோ காலத்துக்கு பிறகு இப்போ நீண்ட காலத்துக்கு பிறகு அது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, கட்சியே ஒடுக்கப்பட்ட மக்கள் கட்சியாக இருந்த காலம் போய் அதனுடைய பரிணாமம் என்ன ஆனது தெரியுமா? இப்ப கட்சிகளுக்குள்ளவே எப்படி ஆட்சியில ஒரு ஆதிதிராவிட நலத்துறை இருக்கிறதோ அப்படி கட்சிகளுக்குள்ளவே ஆதிதிராவிட நலர் அணி அந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ ஒரே ஒரு கேள்வியை, காங்கிரஸ் ஆட்சியில் அதுக்கு முன்பு 1967க்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் பரமேஸ்வரன் ஒருத்தர் இந்து அறநிலையத்துறை அமைச்சராகவே இருந்தார். கக்கன் அவர்களிடத்துல 5 பொதுப்பணித்துறை உள்ளிட்ட 5 பொறுப்புகள், உள்துறை உள்பட 5 பொறுப்புகள் இருந்தது. அதுக்கு முன்னாடி குலசேகர தாஸ் அப்படின்னு அயோத்திதாச பண்டிதருடைய குடும்ப உறவினர் குலசேகர தாஸ் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு தலைவராகவே இருந்திருக்கிறார். இப்படிலாம் முன்னாடி சாத்தியமாயிருக்குது. 67க்கு பிறகு ஏன் இது ஆகலை? இல்லை, அதுக்கு முன்னாலேயும் காங்கிரஸ் அமைச்சரவையில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இவைகள் நடந்ததாக சொல்லிக் கொள்கிறார்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் உதகை முனுசாமி பிள்ளையும் இருந்தார். ஆமாம், இவர்களெல்லாம் தமிழ்நாட்டை சார்ந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள். ஒரு முறை கக்கஞ்சி அவர்களுடைய உதவியாளராக இருந்த வரதன் அவர்களிடம் நான் பேசிக்கொண்டிருந்தேன். வரதன் ஒரு முற்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். கக்கஞ்சியிடம் நீண்ட காலம் அவர் தனி உதவியாளராக இருந்தவர். திரு ஆர் வெங்கட்ராமன் அவர்களிடமும் தனி உதவியாளராக இருந்தவர். அந்த காலத்தில் கக்கனுடைய பெயரை தன்னுடைய வீட்டுக்கு வைத்திருந்தார். மறைந்த வரதன் கக்கன் அவர்களுடைய உதவியாளர், முற்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அரசு உதவியாளர். அவர் கக்கனிடம் அவருடைய வீட்டுக்கு கக்கன் இல்லம் என்று பெயர் வைத்திருந்தார். அதனால உடனே நான் யார் இது கக்கன் இல்லம்னு பேர் வைத்திருக்கிறாரே என்று அவரை தெரிந்து அவரோட பழகிற வாய்ப்பு கிடையாது. என்ன ஒரு முறை கேட்டார் அவர் உள்துறை அமைச்சர் என்று சொல்கிறீர்களே, நீங்கள்லாம் கூட சொல்கிறீர்களே அது காங்கிரஸ் தந்தது என்று. நான் தான் உதவியாளராக இருந்தவன். உள்துறை அவரிடம் தரப்பட்டது உண்மைதான். ஆனால் அதோடு சேர்ந்து பப்ளிக் பொதுத்துறை என்று சொல்வார்கள். இப்ப உள்துறையும் சேர்ந்து பொதுத்துறை இருக்கிறது. இப்பெல்லாம் பொதுத்துறை அவருக்கு தரப்பட்டதா இல்லையா, அதை முதல்வரே வைத்துக் கொண்டார். இந்த காவல்துறையிலுடைய நிர்வாகத்தை மட்டும் தந்தார். இது ஒரு டிஜிபி மாதிரி, அவ்வளவுதான்.
சரி, இல்ல எதுவா இருந்தாலும் அதற்கு மேல் ஒரு 5 துறைகள் அங்க கொடுத்து வச்சிருந்தாங்க, தந்தார்கள். பொதுப்பணித்துறை உள்பட இப்ப இருந்தது. நான் தான் சொன்னேன், ஆமா, தந்தார்கள். 67க்கு பிறகு ஏன் சாத்தியப்படலன்னு இல்ல, அதாவது அதுக்கு என்ன காரணம்னா, காங்கிரஸ் கட்டத்துல ஒரு கட்டத்துல நீங்க ராஜாஜி பேரவைத் தலைவராக ஆகினார். ராஜாஜி முதல் முறையாக திரு சிவசண்முகம் பிள்ளை அவர்களை, மறைந்த பெரியவர் சிவசண்முகம் பிள்ளை அவர்களை ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவர் வந்து பேரவைத் தலைவராக ஆக்கினார். அதற்கு பிறகு தொடர்ந்து பேரவைத் தலைவராக இருந்தார். 9 ஆண்டு காலம் தமிழகத்தில் பேரவைத் தலைவரா, தொடக்க காலத்திலேயே. இன்றைக்கு பேரவையினுடைய மரபுகள் என்று சொல்கிறோமே, விதிகள் வேறு. விதிகள் என்பதெல்லாம் ஒரு கூட்டு முயற்சி. மரபுகள் என்பது உருவாக்கப்பட்டது. யார் காலத்தில் இந்த மரபுகள் உருவாக்கப்பட்டது? எல்லாம் அந்த சிவசங்கர பிள்ளை, பெரியவர் சிவசண்முகம் பிள்ளை காலத்திலே தான் சிவசண்முகம் பிள்ளை இந்த மரபுகள்லாம் உருவாக்கப்பட்டது. அவர் அதற்கு முன்னாடி அவர் வந்து அவர் பேரவைத் தலைவர் பதவி எனக்கு வேண்டும் என ராசாசியிடம் கேட்டபோது, ராசாசி இந்த உங்களுக்கு இதில் எப்படி அனுபவம் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது சிவசண்முகம் சொல்லி பட்டுன்னு சொன்ன பதில், நான் ஏற்கனவே சென்னை மாநகரம் என்ற தலைவராக இருந்திருக்கிறேன். சென்னை மாநகராட்சியுடைய மேயராக நான் ஒரு வழக்கறிஞர் மேயராக இருந்திருக்கிறேன். இதை விட இப்போ வந்து வேறு அனுபவம் வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா கேட்டாரு. அடுத்த பதிலே இல்லாமல் அவர்தான் பேரவைத் தலைவருடைய பொறுப்புக்கு. இல்ல இப்படி எல்லாம் முன்னாடி இருந்திருக்காங்க ஐயா. 67க்கு பிறகு ஏன் இந்த மாதிரி இருக்குது? ஒரு முறை கூட ஒரு உயர்ந்த பதவியில, ஒரு அமைச்சர் பதவியில இந்த பட்டியல் சமூகம் வரலையே என்ன வரைக்கும்? என்ன காரணம்? ஏன் இங்க ஒரு முதலமைச்சர் ஆக முடியல? ஏன் ஒரு துணை முதலமைச்சர் ஆக முடியல? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. திமுகவினுடைய போக்கே அப்படிப்பட்டது. திமுகவினுடைய போக்கு அண்ணாவுக்கு பிறகு திமுக தலைவர் கலைஞர் அவருடைய அந்த அரசியல் செயலாக்கம் இருக்கிறதே, அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பெரிய அளவில் பாதுகாப்பையோ உரிமையோ வழங்கவில்லை. ஏன் அது நான் வந்து வேற ஆராய்ச்சிகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்திய குடியரசுக் கட்சியுடைய தலைவராக இருந்தவர் தந்தை சிவராஜ், சென்னை மாநகர மேயராக இருந்தவர், சட்டக்கல்லூரி முதல்வராக இருந்தவர், பாஸ்டர் அம்பேத்கரின் நம்பிக்கையை பெற்றவர். பாஸ்டர் அம்பேத்கர் அகில இந்திய தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்கள் சம்மேளனம் உருவாக்கிய போது அதற்கு யாரை தலைவராக்குவது என்று அவர் முன்மொழிந்தார் என்றால், அவர் கூட அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளவில்லை. ராபகதூர் தந்தை சிவராஜ் அவர்களை தான் அந்த தலைவர் பொறுப்புக்கே சரி முன்மொழிந்தார். அவருக்கு பின்பு இந்திய குடியரசுக் கட்சியுடைய தலைவராக விளங்கினார். பல நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்று நேருவினுடைய நேரு பிரதமராக இருந்தபோது பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகளின் வரிசையில் ஒரு முன்னணி தலைவராய், முக்கிய தலைவராய் அமர்ந்திருந்தவர். அவருடைய மகன் தயாசங்கர், அவர் ஒரு IPS அலுவலர். முதல்வராக கலைஞர் அவர்கள் இருந்தபோது அவர் DIG. அன்றைக்கு DIG என்பது இன்றைக்கு ADGPக்கு நிகர். அப்போதெல்லாம் IG, காவல்துறைக்கு DIG. இவரை ஒரு நாள் பணி நீக்கம் செய்தார். யார் செய்தது? முதல்வர். அவர்தான் காவல்துறையினுடைய எந்த முதல்வர்? திமுக தலைவர் கலைஞர் தயாசங்கரை பணி நீக்கம், சஸ்பெண்ட் செய்தார், பின் டிஸ்மிஸ் செய்தார். என்ன காரணம்? அவரோடு சேர்ந்து சில நாட்களிலேயே இன்னொருவரையும் செய்தார். அவர் யார் தெரியுமா? காளியப்பன். அவரும் ஒரு DIG. இவர், இந்த காளியப்பன் அருந்ததிய வகுப்பை சேர்ந்தவன். இப்போதே அருந்ததியர் வகுப்பிலே பெரிய பிரணித்துவம் இல்லை என்று பலரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டத்தில் அருந்ததிய சமூகத்திலிருந்து ஒரு DIG-ஆக வந்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு முன்னுதாரணம். அவரை சில நாட்களிலே அவரையும் செய்தார். இந்த 2 DIG-யும் சஸ்பெண்ட் செய்தார். என்ன காரணம்? காரணம்தான் இன்எஃபிஷியன்சி, தகுதியின்மை. கொடுமையா இருக்கு இந்த வார்த்தைகள். ஊழல் அல்ல, கையூட்டு பெற்றதல்ல, கொள்ளையடித்ததாகவோ கொள்ளைக்காரர்களுக்கு துணை போனதாகவோ இல்லை.
inefficiency, தகுதி இல்லை, தகுதியின்மை ம் என்று செய்தார். எப்போது? அந்த மீனம்மாள் சிவராஜ் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் 64 தந்தை சிவராஜ் இறந்து போனார். தந்தை சிவராஜ் நீதி கட்சியிலே கூட பொறுப்பில் இருந்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முன்பே நீதி கட்சியிலே கூட தந்தை சிவராஜை பேரறிஞர் அண்ணா எப்படி மதித்தார் என்பதற்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். 1962 திராவிட முன்னேற்றத்தோடு முதல் கூட்டணி வைத்தது இந்திய குடியரசுக் கட்சி. அன்றைக்கு இந்திய குடியரசுக் கட்சியுடைய ஒப்பற்ற தலைவராக விளங்கியவர் தந்தை சிவராஜ். 62 அவர் பெரியவர் கூட்டணி வைத்திருக்கிறார். நாம் அவரிடம் போய் பேச வேண்டுமே தவிர அவர் நம்மிடம் பேசக்கூடாது. NV நடராசன் அவர்களுக்கு அண்ணா சொன்ன வேலை திட்டம், அவரிடம் நாம போய் பேச வேண்டுமே தவிர அவர் நம்மிடம் தேடி வந்து பேச. பெரியவர், அவர் மதிக்கக்கூடிய பெரியவர், நீதி கட்சியினுடைய முன்னோடி, சட்டக்கல்லூரி ஒருங்க இந்தியா தென்னிந்தியாவினுடைய முதல் சட்டக்கல்லூரி சென்னை சட்டக்கல்லூரி. அந்த சட்டக்கல்லூரியில் பேராசிரியராக முதல்வராக விளங்குற அளவுக்கு ஒருவர் இருந்தார் என்றால் அவருடைய அறிவார்ந்த வரலாற்றிலும் அவருக்குன்னு ஒரு தனித்துவம் உண்டு. தந்தை சிவராஜ் அந்த அவருடைய மகன் என்று தெரியாதா? நெஞ்சுக்கு நீதியிலே கூட அவர் பெயரை குறிப்பிட்டிருக்கிறீர்களே, அவருடைய மகன் என்று தெரியாதா? தெரிஞ்சே அவர் தகுதி இல்லாதவர். ஏன் தெரியுமா? அன்னை மீனம்மாள் சிவராஜ் 67 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார். அதுதான் காரணம். அன்னை மீனம்மாள் சிவராஜ் தந்தை சிவராஜுடைய அன்பு துணைவியார், எங்கள் போற்றுதலுக்குரிய அன்னை மீனம்மாள் சிவராஜ் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார். அதுதான் காரணம். இல்லை, அவர் அண்ணா எப்படி மதித்தார் என்பதற்கு தந்தை சிவராஜ் அவர்களை நான் சொல்ல வரல, அதை சொல்ல வரல. அவர் கூட்டணி வைக்கிறார், போட்டியிட விரும்புகிறார். நாடாளுமன்றத்துக்கு ஏற்கனவே நாடாளுமன்ற 57 நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். சரி, 1957 நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். திருப்பி போட்டியிட விரும்புகிறார். அவர் பாராளுமன்றத்தில் ஒரு முறை பேசிவிட்டார், எங்களுக்கு இந்த அரசியல் இடஒதுக்கீடு தேவையில்லை, இந்த அரசியல் இடஒதுக்கீடு எங்களுக்கு முழுமையான பலன் அளிக்கல. சொல்ல போனால் கட்சி சேவகர்களை தான் பாராளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு அனுப்புவதற்கு இது பயன்படுத்தே தவிர உண்மையான ஒடுக்கப்பட்ட மக்களின் சேவகர்களை நாடாளுமன்ற சட்டமன்றங்களுக்கு அனுப்புவதற்கு இந்த தேர்தல் முறை பயன்படவில்லை. இந்த தேர்தல் முறையை நாங்கள் அப்போதும் ஏற்றுக்கொள்ளவில்லை, இப்போதும் ஏற்றுக்கொள்ளவில்லை, எங்களுக்கு இது தேவையும் இல்லைன்னு பேசிட்டார் பாராளுமன்றத்தில். சரி, அப்போ ஒரு சோசியலிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கேள்வி கேட்டார், அப்படின்னா நீங்கள் எப்படி இந்த அவைக்கு வந்தீங்கன்னு? நீங்கள் வர முடிந்தது இல்ல, நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு கேட்டார். அன்றைக்கு அந்த பாராளுமன்றத்தில் அவர் சொன்னார், இனி நான் ஒருவன் வந்திருக்கிறேன் என்பதனால் இது முழுமை பெற்று விட்டது என்று நான் சொல்ல மாட்டேன். அதுதான் நான் சொன்னேன், முழுமை பெற்று விட்டது. இனி இந்த சிவராஜ் தனி தொகுதியில் போட்டியிட மாட்டான் என்று சொல்லிவிட்டார். சரி, சொல்லிட்டு இருந்தால அண்ணா கிட்ட போய் NVN கிட்ட சொன்னார், நீங்க போய் சொல்லுங்க, நான் இனிமேல நின்னா பொது தொகுதியில தான் நிற்பேன், இல்ல அண்ணாவுக்கு சொல்லிடுங்க உடன்பாடு இருந்தால் நம்ம கூட்டணி. அண்ணா ஐயோ ஏன் இந்த பெரியவர் இந்த விஷ பரீட்சை பண்றார், பொது தொகுதியில் போட்டியிட்டா முடியுமா, சாத்தியப்படுமா, அவர் உண்மையாவே நாடாளுமன்றத்துக்கு போகணும் இல்லை நம்ம ஆசைப்படுறோம், உண்மையாவே போறோம் தானே ஆசைப்படுறோம், சாத்தியமா, சாத்தியப்படாத, இவர் பொது தொகுதியில் நிற்கிற அந்த விஷ பரீட்சையை செய்யணுமா, அண்ணா கிட்ட சொல்லுங்க, நான் இதைத்தான் விரும்புறேன், இப்படிதான் இந்த சிவராஜ் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும், முடியுமாம். அதுக்கப்புறம் பொது தொகுதியை தான் தந்தார், பொது தொகுதியில தான் போட்டிட்டார். என்ன ஆச்சு? அந்த பொது தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குல்ல, 6 சட்டமன்ற தொகுதியில 2 திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார். சில தொகுதிகளில் தோற்ற இடங்கள்ல கூட நாடாளுமன்ற உறுப்பினை காட்டிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிக வாக்கு பெற்றிருந்தார்கள். இதுதான் திமுகவினுடைய கூட்டணி திட்டம், கொள்கை கூட்டணி. ஆனா அவர் வெற்றி பெறல. ஆக கலைஞர் வந்த பிறகுதான் இப்படிப்பட்ட தன்மைகள் அவர்கள் கட்சி தலைமைக்கு வருகிற
நிலையில எத்தனை பேர் வந்து மாவட்ட செயலாளராக இருந்தாங்க திமுகவில்? நீங்க நம்ம முதலமைச்சராக இருக்கிறது இருக்கட்டும், அமைச்சர்களுக்கு பெரிய பொறுப்புகள் துறைகள் தருவது இருக்கட்டும், மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? இல்ல இப்பதான் இப்ப சமீப காலத்துல தான் வந்து ஒருத்தரை போட்டிருந்தாங்க, இப்ப இன்னொருத்தரை போட்டிருக்காங்க கூடுதலா. நாகப்பட்டினத்துக்கு எப்பவும் சொல்லி விரல் வெட்டி அன்ற அளவுக்கு ஒரு தாழை மு கருணாநிதியோ, அவர் பேர் மு கருணாநிதி, அதனாலேயே அவர் பேருக்கு முன்னாடி தாடைன்னு போட்டுக்கிட்டார். அவர் கொஞ்ச காலம் சரி மாவட்ட செயலாளர் இருந்தார். அப்புறம் மாறி மாறி அந்த மாவட்டத்தில், ஏன்னா ஒன்று உருவான பிறகு கம்யூனிஸ்டுடைய ஆதிக்கம் வேற. கம்யூனிஸ்டுகள் ஆதிக்கத்தை கொஞ்சம் அவங்க சரி செய்யணும்னா அது இதே சமூகத்தில் இருக்கு. இந்த சமூகத்திலிருந்து வர்ற பிரதிநிதித்துவத்தால் தான் அங்க வந்து அதை சரி செய்ய முடியும். ஆக சில காரணங்களுக்காக தானே தவிர, நீ பங்கீடுன்னு வர்றப்போ திராவிட இயக்கங்கள்ல எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? இப்போ நான் இந்தியாவினுடைய பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு, அதுக்கப்புறம் நடுவில் ஒரு வழியா தேர்ந்தெடுக்கப்பட்டே 3 முறை 5 முறை முதலமைச்சரானார் மாயாவதி. 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக வந்தாரா இல்லையா? இந்தியாவுடைய மிகப்பெரிய மாநிலம், பிரதமரை உருவாக்குற மாநிலம். அதான் அங்க சாத்தியப்பட்டிருக்குது, ஆந்திராவில் சாத்தியப்பட்டிருக்குது, பஞ்சாப்ல சாத்தியப்பட்டிருக்கு, 60களுக்கு முன்பே மத்திய பிரதேசத்துல சாத்தியப்பட்டிருக்கு, உத்தரப்பிரதேசத்துல சாத்தியப்பட்டிருக்கு, கர்நாடகாவில் சாத்தியப்பட்டிருக்குது. ஏன் தமிழ்நாட்டில் ஒரு ஒடுக்கப்பட்டவங்க சேர்ந்தவங்க முதலமைச்சராக வர முடியல? இதுதான் இப்ப திருமாவளவன் அவர்களுடைய கேள்வி. இது ஏன் அது சாத்தியப்படலை? இங்க ஏன் அந்த திராவிடம் வழிமறிக்குதா? இல்ல உங்க அரசியல் சரியில்லையா? அந்த தலித் மக்களுடைய தலைவருடைய அரசியல் ஆரிய எதிர்ப்பு, வட எதிர்ப்பு, புராண எதிர்ப்பு, வைதீக எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, சாதிய மேலாதிக்க எதிர்ப்பு, எல்லாவற்றையும் பேசுகிற இவர்கள் இன்னொரு சமூகத்தினுடைய வளர்ச்சியை முழுமையாக இது இவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்துவதற்கும் இந்த கொள்கைகள் தேவைப்படுகிறதே தவிர, பாஸ்கர் அம்பேத்கர் சொல்லுவார், அது இந்து சமூக அமைப்பு ஒரு கோபுரத்தை போல் இருக்கிறது அப்படின்னு பாஸ்கர் அம்பேத்கர் சொல்லுவார். கோபுரத்தை மாறி இருக்கிறது. இந்த கோபுரம் என்பது எப்படிப்பட்ட கோபுரம் என்றால் ஒரு கோயில் கோபுரம். இதற்கு ஒரு மாடிக்கும் இன்னொரு மாடிக்கும் வழி கூட இருக்காது. கோயில் கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா படிகளே இல்லாத ஒரு படிநிலை அமைப்பு. படிகளை ஏறக்கூட முடியாது. அதுதான் அந்த கோபுரத்தில் அவ்வளோ ஆழமான ஒரு ஒப்பீடை பாஸ்கர் அம்பேத்கர் சொன்னார். இந்த கோபுரத்தை போல மேலே இருக்கிறவன் மேலேயே இருக்கணும், கீழே இருக்கிறவன் கீழே இருக்கணும், அவனுக்கு படி கூட இல்லை ஏற, அப்படியே எழுதிக்கிட்டு இருப்பான் படி. அதை போன்ற இவர்கள் மட்டும் மேலே இருப்பவர்களை சொல்லிக் கொண்டிருந்தார்களே தவிர, தங்களுக்கு கீழே இருப்பவர்களுக்கு அனுதாபப்பட்டதை போல சொன்னார்களே தவிர, ஆதரவு தருவதாக சொன்னார்களே தவிர, அவர்களுக்கு சம வாய்ப்பு தரல. திராவிடத்தை சொல்றீங்க, திமுக சொல்றீங்க. இல்ல, அது திராவிடத்தினுடைய முன்னோடி நயனா. இதுல எல்லாருமே குறை சொல்ல முடியாது. நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார், இந்த கட்சியினுடைய முதல் பொருளாளர், அவர் பொதுச் செயலாளர். அதில் இப்போ வந்து அவைத்தலைவர்ன்றதுக்கு பெரிய பொறுப்பு இல்லை. திமுகவை போல கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள் மாற்றப்பட்டு எங்களுக்கு பெரியார் தான் தலைவர் என்ற காலம் போய் இவங்களுடைய கட்சியினுடைய சமரசத்துக்கு சட்டத்தை மாற்றிட்டாங்க. சரி, அது ஒரு சமரசம். சரி சரி, சமரசத்துக்காக மாற்றப்பட்ட ஒரு விதி தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்போ தான் தலைவர் பதவி, தலைவராக கலைஞரும் பொதுச் செயலாளராக நாவலரும் அவர்கள் பங்கிருந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த பதவி. அப்போ தலைவரானார். நான் எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணார், அவைத்தலைவர் அப்படின்னு. அவைத்தலைவருக்கு அங்கே பெரிய மதிப்பு இல்லை. பொதுச் செயலாளர், பொருளாளர். முதல் பொருளாளர் அதிமுகவுக்கு யாரு? முதல் பொருளாளர் எஸ்.எம். துர்ராஜ், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அவர் தானே முதல் பொருளாளர். இப்போ யாருன்னு வெறும் எஸ்.எம். துர்ராஜ் சொன்னால் தெரியாது. இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு பெரிய நம்முடைய ட்ரம்ஸ் புகழ் சிவமணி இருக்கார, அவருடைய பெரியப்பா. அவருடைய பெரியப்பா தான் எஸ்.எம். துரைராஜ். பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், முதல் பொருளாளர். கட்சி அதிமுகவுடைய முதல் பொருளாளர். சரி, முதல் பொருளாளர் இருக்கட்டும். ரெண்டாவது பொருளாளர் யாரு? ரெண்டாவது பொருளாளர் சவுந்தரபாண்டியன்.
அவர் யாரு? ம். ரொம்ப ஒடுக்கப்பட்ட சமுதாயம். ஒடுக்கப்பட்ட சமூகத்தை ஒடுக்கப்பட்ட. சரி. ஆக தொடர்ந்து ம். அவர் காலத்தில் அதுக்கப்புறம் தான் மற்றவர்கள்லாம் ம். கட்சியினுடைய, அதாவது அவருடைய பொறுப்புக்கு அடுத்த பொறுப்பு, ம். புரட்சியாளர் எம்ஜிஆருடைய பொறுப்பான பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு அடுத்த பொறுப்பு. அது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு அவர் கொடுத்துருந்தார். 2 முறை. சரி. இந்த கேள்வி தான் ஒரு கேள்வி எழுந்தது அப்போ கூட. ஏன் சவுந்தரபாண்டியனுக்கு ஆதிராவிட நிலத்தோடு தான் தரணுமா? அமைச்சராகினார் சவுந்தரபாண்டியனை ஆட்சிக்கு வந்த உடனே. அவருக்கு ஆதிராவிட நிலத்தோடு தான் தரணுமா இப்படி கேட்ட உடனே தொழிலமைச்சர் ஆகினார், இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கொடுத்தார். அது பெரிய பதவி இல்லை, அது தொழிலமைச்சர் ஆகினாரு. இதை அம்மா அவர்கள் கூட இருந்தால ஒரு இடைத்தேர்தலில் திருச்சி நாடாளுமன்ற இடைத்தேர்தல், திருச்சி பொது தொகுதி, மாநகரப்பகுதி, மையப்பகுதி, இந்த இடைத்தேர்தலில் தலித் எழில்மலையை நாடாளுமன்ற வேட்பாளராக நிற்க வைத்து கொடுமையாக பணியாற்றி ஒரு பொது தொகுதியில் வெற்றி பெற இடைத்தேர்தலில் ஒரு நாடறிந்த தலித் தலைவரை, அவருக்கு பேரை கூட அவர் மாற்றிக்க மாட்டேன்னுட்டார், தலித் எழில்மலை அப்படின்னு தான் நின்னார். வெற்றி பெற வைத்தார்களே, செய்தார்களே. சிலவற்றையாவது அவர்களுக்கு செய்வதற்கு வாய்ப்பு இருந்தது, வாய்ப்பும் மனமும் இருந்தது. இங்கே தான் திமுகவை தான் கடந்த காலங்களில் இந்த ஒரு இதே திமுகவில் உருவாக்கி விட்டார்கள். நான் சொல்லினேன், அமைச்சர் பெருமக்களுக்கே சத்யவாணி முத்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அண்ணேம்மா, அவ்வளோ புகழ்பெற்ற ஒரு தலைவர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த சமூக மக்களுக்காக அவர் போராடினார், குரல் கொடுத்தார், அந்த மக்களுக்காக குரல் கொடுத்தார். சரி. நிதி ஒதுக்கீடு கேட்டார், புதிய நிதி ஒதுக்கீடு வழங்கணும்னு கேட்டார். இதெல்லாம் உள்ளே நடந்தது. வெளியே இப்போ சென்னை பெரம்பூரில் அந்த ரயில் நிலையத்துக்கு எதிரில் பாஸ் அம்பேத்கர் சிலை இருக்கும், அது திறப்புழா. அந்த திறப்புழாவில் பக்கத்தில் புதுவையிலிருந்து புதுவை மாநில ஆளுநராக இருந்த PC சேத்திலால், அவர் ஒரு புகழ்பெற்ற அதிகாரியாக இருந்து ஆளுநர் ஆனவர், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், மராட்டியர். இவர் 2 பேரும், இவர் அமைச்சர், அவர் ஆளுநர், பக்கத்து மாநில ஆளுநர். இந்த நிகழ்ச்சியில் அன்னை சத்யவாணி முத்து பேசின பேச்சு, இந்த குடும்ப கட்டுப்பாடு ரொம்ப வேகமாக நடக்குது, அரசாங்கம் அதில் மும்முரமாக செயல்படுது, இந்த திட்டத்தை இப்படி பண்ணுறதுல எனக்குன்னா கூட ஒரு அமைச்சராக மகிழ்ச்சி தான். ஆனால் இந்த குடும்ப கட்டுப்பாடு செய்கிறவங்களுடைய பட்டியலை நான் பார்த்தேன்னா 90% ஏழைகளாகவும் தலித்துகளாகவும் தான் இருக்காங்க. அவங்க அப்போவெல்லாம் 25 கிலோ அரிசி கொடுத்தாங்க, ஒரு 200 ரூபா காசு கொடுத்தாங்க. இந்த 25 கிலோ அரிசிக்காகவும் 200 ரூபா காசுக்காகவும் அப்புறம் சில உதவிகளுக்காகவும் இந்த குடும்ப கட்டுப்பாடை செஞ்சுக்கிறாங்க. இந்த சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய இது வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கிற ஒரு பலம் மக்கள் தொகை தான். இந்த மக்கள் தொகையும் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டா நாளைக்கு இந்த பலம் கூட இல்லைன்னா இவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்ற அச்சம் எனக்கு ஏற்படுகிறது அப்படின்னு இந்த அம்மா பேசுறாங்க. அவ்வளவுதான். சத்யவாணி இதுக்கு தான் அவர் பழி வாங்குறாரு.